தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திமுகவை குடும்ப கட்சி, வாரிசு அரசியல் என பல ஆண்டுகளாக அதிமுகவும் சமீபத்தில் தோன்றிய தாவேகாவும் விமர்சித்து வந்தன. அதே விமர்சனம் இப்பொழுது அதிமுக மீது விழுந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தன்னை பலவீனமாக உணர்கிறார். பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தான் நீக்கப்பட்டு விடுவோம், பாஜக தன்னை தூக்கி எறிந்துவிடும் என நினைக்கிறார். அதனால் ஒட்டுமொத்த கட்சியையும் தனது மகன் மிதுன் கையில் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என நினைக்கிறார். நடந்து முடிந்த தேர்தலில் ஒருவேளை அதிமுக ஜெயித்திருந்தால் மிதுனுக்கு முக்கியமான கட்சி பொறுப்பை கொடுத்து திமுக உதயநிதியை கொண்டு வந்தது போல எடப்பாடி மிதுனை கொண்டு வந்திருப்பார். ஆனால் அதிமுக தோற்றுவிட்டது. அதனால் எடப்பாடியின் நோக்கம் நிறைவேறவில்லை என்கிறார்கள் அதிமுகவின் சீனியர்கள். தேர்தல் முடிவுகள் வந்ததும் அதிமுக திமுக கூட்டணி என ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில் அதிமுகவிலிருந்து முக்கிய பங்கு வகித்தது எடப்பாடி மகன் மிதுன், வேலுமணியின் மகன் விகாஸ் வேலுமணி, தங்கமணி MC சம்பத்தின் மகன்கள் மற்றும் பாசியம் பில்டர்ஸ் அதிபர் அபினேஷ் ஆகியோர். நண்பர்களான இவர்கள் அனைவரும் மாலத்தீவு, இலங்கை போன்ற நாடுகளுக்கு சுற்றி திரிந்து அட்டகாசம் செய்பவர்கள். இவர்களுடன் எடப்பாடியின் மச்சான் வெங்கடேசனும் இணைந்து கொள்வார். இந்த அதிமுக வாரிசுகள் டீம் சென்னை நகரில் ஸ்டார் ஹோட்டல் பாரில் தான் தாக சாந்தி செய்வார்கள். அந்த பாரில் திமுகவின் செல்வாக்கு பெற்ற ஒருவரும் இவர்களுடன் சேர்ந்து கொள்வார். இந்த டீம் முன்வைத்த ஃபார்முலா தான் அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் திட்டம். ஃபெயிலியர் ஆகி போன இந்த ஃபார்முலாவில் வேலுமணியின் மகனும் MC சம்பத்தின் மகனும் சம்பந்தப்பட்டிருப்பதால் அவர்கள் இருவரும் எடப்பாடி வாரிசு அரசியல் செய்கிறார் என்கிற புகாரை முன்வைக்கவில்லை. CV சண்முகம் அந்த புகாரை முன்வைக்கிறார். தேர்தல் நேரத்தில் போட்டியிட்டவர்கள் அனைவரிடமும் மிதுன் வசூல் செய்தார். ஏற்கனவே இவர் கொங்கு மண்டலத்தில் கட்சி விவகாரங்களில் தலையிடுபவர். அதனால்தான் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் இடையே மோதல்கள் வெடித்தன. அந்த மோதலை பயன்படுத்தி பாஜக அதிமுகவை உடைத்தது. அப்பொழுது கட்சியில் மிதுனின் வாரிசு அரசியல் தொடர்பாக ஒரு பெரிய விவாதம் எழுந்தது. அந்த நேரத்தில் செங்கோட்டையனை தனிமைப்படுத்திவிட்டு வேலுமணி, CV சண்முகம் போன்றோர் எடப்பாடியை ஆதரித்தார்கள். இப்பொழுது CV சண்முகம், வேலுமணி இருவரும் தனியாக ரூட் போட்டு அதிமுக MLA-க்களை உடைத்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து மந்திரியாக முயற்சி செய்து தோற்றுவிட்டார்கள். இந்த போட்டியில் எடப்பாடி ஜெயித்து விட்டார். உடனே அவர் CV சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் ஆகியோரின் கட்சி பதவியை பறித்து விட்டார். CV சண்முகம் வகித்த மாவட்ட செயலாளர் பதவிக்கு பசுபதி என்பவரை கொண்டு வந்தார். CV சண்முகத்தை தைலாபுரம் தோட்டத்தில் வைத்து டாக்டர் ராமதாஸ் குடும்பம் கடுமையான தாக்குதல் நடத்தியது. அப்பொழுது காருக்கடியில் CV சண்முகத்தை ஒளிய வைத்து அவரை காப்பாற்றியது பசுபதியின் குடும்பம்தான். அந்த பசுபதியை தான் CV சண்முகம் வளர விடாமல் பார்த்து கொண்டார். CV சண்முகத்தை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கியவுடன் அவருக்கு செக் வைக்க பசுபதியை மாவட்ட செயலாளராக்கினார் எடப்பாடி. மிக வலுவான ஆள்பலம் கொண்ட பசுபதியுடன் மோத முடியாமல் CV சண்முகத்தால் பூட்டப்பட்ட கட்சி அலுவலகத்தின் சாவியை பசுபதி மிரட்டி வாங்கிவிட்டார். இப்பொழுது CV சண்முகத்தை எடப்பாடி பார்ப்பதே இல்லை. பல முறை கெஞ்சியும் CV சண்முகத்தை சந்திக்க மறுத்துவிட்டார் எடப்பாடி. அதனால் CV சண்முகம் பொதுக்குழுவை கூட்டு, செயற்குழுவை கூட்டு எடப்பாடியின் மச்சான் வெங்கடேசன், எடப்பாடி மகன் மிதுன் ஆகியோர் அதிமுகவில் அதிகாரம் செய்கிறார்கள் என பரபரப்பான குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். இதில் எடப்பாடியின் மச்சான் வெங்கடேசன் ஒரு கொடிய வியாதியால் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளார். அவரையும் சேர்த்து இழுத்து CV சண்முகம் குற்றச்சாட்டு கூறி வருகிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 1,20,00,000 வாக்குகள் வாங்கியுள்ளது. திமுக, தாவேகா ஆகிய கட்சிகள் வாங்கிய வாக்குகளை விட சில லட்சம் வாக்குகள் மட்டுமே குறைவாக பெற்றுள்ள அதிமுக இந்த சரிவில் இருந்து மீண்டு வர வேண்டுமென்றால் கட்சிக்குள் புதிய ரத்தம் பாய்ச்ச வேண்டும். அதிமுகவில் மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் தாவேகாவுக்கு செல்ல பேரம் பேச வருகிறார்கள். அதிமுகவினரை தாவேகாவுக்கு இழுக்க ஆதவ் அர்ஜுனா,
24 மணி நேரமும் வேலை செய்து வருகிறார். தாவேகாவின் இந்த தாக்குதலை தாங்க முடியாமல் சீட்டுக்கட்டுகளைப் போல அதிமுக சரிந்து வருகிறது என்கிறார் சி.வி. சண்முகம். கட்சியில் இருந்து வெளியேறுபவர்கள் ஒவ்வொருவருக்கும் மாற்றாக இன்னொருவர் அதிமுகவில் இருக்கிறார். அந்த நபர்களை கட்சி பொறுப்பிற்கு கொண்டு வர வேண்டும். புதியவர்களை கட்சி பொறுப்பிற்கு கொண்டு வருவதில் மிதுன், வெங்கடேசன் ஆகியோர் தலையிடுகிறார்கள். அத்துடன் தாவேகாவை எதிர்த்து பெரிய ஆர்ப்பாட்டம் எதையும் அதிமுக நடத்தவில்லை. அதிலும் ஒரு பெரிய தயக்கம் அதிமுகவில் இருக்கிறது. இதையெல்லாம் போக்கி தோல்விக்கான காரணங்களை தெளிவாக ஆராய்ந்து புதியவர்களை கட்சி பொறுப்பிற்கு நியமித்து மிதுன், வெங்கடேசன் போன்றவர்களின் தலையீடுகளை தடுத்து நிறுத்தி புது ரத்தம் பாய்ச்ச வேண்டும் என்கிறார்கள் அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.